அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி டிஎன் டெட் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கால்ஃபார் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் டேட் கேட்டதுனால 10ஆம் தேதி, அதாவது நேற்று வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. நேற்று வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணவங்க பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும், நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது எடிட் பண்ணணும், ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள், அதாவது இன்றைக்கி 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்களோ, இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணோம்னா இன்னையிலேருந்து நாளை மறுநாள் 13ஆம் தேதி வரைக்கும், சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் வந்து திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதை எடிட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அதிகமாக கட்டுறீங்க, நீங்கள் எதுவும் மாற்றுறீங்க, கம்யூனிட்டி மாற்றுறீங்க, அப்போ ஃபீஸ் குறையுது அப்படின்னா அந்த பணம் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் வந்து இது பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது அப்படின்னா மொபைல் நம்பர் அண்டு இமெயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடிட் ஆப்ஷன் எடிட் பண்ண முடியாது. மற்றதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்ளிகேஷன் அந்த உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான யூசர் நேம் அந்த டிஇடி P1 இல்லைனா பேப்பர் 2னா P2ன்னு ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். அது கொடுத்து போனோன்னே ஏற்கனவே விவ் அப்ளிகேஷன் இருக்கும், சப்மிட்டட் அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லையே இருக்குது. நீங்கள் அந்த எடிட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஏற்கனவே கொடுத்த மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப எப்படி ஒவ்வொரு பேஜும் உங்களுக்கு வந்துச்சோ அதேமாரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாற்றணும், என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த பேஜ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்தே ஃபுல்லாகவே போகணும். ஸ்டார்டிங்லேருந்து பேஜ் பை பேஜ் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். போயிட்டு சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கப்போ எங்கே சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஃபைனல் சப்மிட் வரைக்கும் நீங்கள் போயிட்டு ஃபைனல் சப்மிட் வரைக்கும் நீங்கள் கொடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் சேவ் ஆகும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஃபீஸ் கட்டின ஃபேக்கல்ட்டி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் ஆப்ஷன் பண்ண முடியும். ஃபீஸ் கட்டாதவங்களால் எடிட் பண்ண முடியாது. அதாவது ஃபைனலாக உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணவங்க மட்டும் தான் எடிட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுதோ அவங்க வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதில் வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 நாள் டைம் இருக்கிறது இன்னையிலேருந்து. ஸோ யாரும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதில் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் மேற்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே கரெக்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ் எந்த பேஜில் கரெக்ஷன் பண்ணாலும் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் போயிட்டு ப்ரிவியூ வரைக்கும் கொடுத்துட்டு கடைசியாக ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்மிட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் இந்த டைம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இனிமேல் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.